Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா how to make coconut oil தான் நம்ம பார்க்க போறோங்க. ஆமாங்க, தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோங்க. யூசுவலா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கடையில வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி நாம எப்படி தேங்காய் நாமளே வாங்கி சுத்தமான முறையில தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் தேங்காய் வாங்கி தேங்காவை ரெண்டா உடைச்சி நான் மொட்டை மாடியில் வெயில்ல காய வச்சிருக்கிறேன். நல்லா காயணுங்க. எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக கிடைக்கும். பாருங்க, ஓரளவுக்கு வந்து நமக்கு காஞ்சிருக்குது. ஸோ நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காயெலாம் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ தேங்காய் காஞ்ச உடனே நம்ம தேங்காய் தொட்டியிலிருந்து தேங்காவை மட்டும் நல்லா தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் தொட்டி தனியாக எடுத்தாச்சு. இது வந்து புது தேங்காய்ங்க. இது இப்போ தான் காய வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இது வந்து காஞ்சிருச்சு. ஸோ இது வந்து தேங்காவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமனார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தேங்காயெல்லாம் தனியாக வந்து பிரித்து எடுத்தாச்சு. ஸோ தேங்காய் அரைக்கிற மிஷினுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு கேனெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து தேங்காய் அரைக்க போகலாம். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்காக வந்து தேங்காய் நான் துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் வாசத்துக்காக ஏலக்காய் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மிஷினில் தான் வந்து தேங்காய் அரைக்க போகிறோம். ஸோ தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஸோ எனக்கு வந்து 13.910 இருந்தது. கிட்டத்தட்ட 14 கிலோ பக்கமாக இருந்தது. ஸோ இதில் வந்து ஆட் பண்ணி எப்படி அரைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஃபைனலாக நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ லிட்ரு இருக்குது அப்படின்ட்டு வெயிட்டு பார்த்தாங்க. எவ்வளோ வெயிட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 லிட்ரு வந்து 60 மில்லி வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 9 லிட்ரு பக்கமாக எனக்கு வந்தது. ஸோ இதை வந்து நான் வந்து கேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 கேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சின்ன கேனில் வந்து கடைசியாக கசண்டாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது வந்து ஃபில்டர் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கேனில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.